صل رب العالمين على سيد الكونين والسرج فاز من. இந்த மஜ்லிஸின் தலைமையாகவும் நம்முடைய அருமையான இந்த மதரசா ஆமீர் கலீமி அரபிக் கல்லூரியினுடைய மாண்புமிகு கண்ணியத்திற்குரிய எங்கள் ஆசிரிய பெருந்தகை உஸ்தாத் கிபிலா, எங்களின் ஆன்மீக தந்தை உஸ்தாத் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முஹம்மது உபைதுர் ரஹ்மான் பசீரி ஷா அமீரி சிராஜி உஸ்தாத் அவர்கள் நமக்கு முன்னே பாபு மா ஜா ஃபி ஐஷி ரசூலில்லா, அண்ணல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறை என்கிற பாபின் கீழ் ஹதீஸுகளை நமக்கு விவரிக்க இருக்கிறார்கள். இந்த மதரசாவிற்கு முதல்வராக கிடைத்திருக்கக்கூடிய உஸ்தாத் அவர்களை பார்த்து நம்முடைய ஷேகுனா சர்க்கார் கிபிலா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், என்னுடைய வாலிப பருவத்தை பார்க்க வேண்டுமா, பசீரி ஷாவை பார்த்துக்கொள் என்று சொன்னார். இதைவிட ஒரு முரீதிற்கு, ஒரு ஹலீஃபாவிற்கு எந்த ஒரு சான்றும் கிடைக்காது. அவர்களுடைய அமைதி, அதிலிருந்து நீங்கள் பாடம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போன்றுதான் எங்களுடைய உஸ்தாத் கிபிலா அவர்களை நாங்களும் எப்பொழுதும் எங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் மேலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தலைப்பும் அதுவே அமைந்து விட்டது. அது அல்லாஹ்வினுடைய தேர்வு. பாபு மா ஜா ஃபி ஐஷி ரசூலில்லா, அந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்குமோ அது இங்கும் இருக்கிறது. அதை கேட்டு பயன்பெறக்கூடிய எல்லா நசீபையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ நபிய்யனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى اللهم صل على سيدنا محمد كنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. الله جل شانه تعالى அருமையான மஜ்லிஸிலே நம்ம எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை, அவருடைய ஷமாயிலை, அவருடைய நற்குணங்களை, அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை முறையை கேட்கவும் அதை பற்றி பேசவும் வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் நம்மை எல்லாம் அந்த பரிசுத்த நபியின் உம்மத்தாக ஆக்கினான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கடைசி வரை அவருடைய உம்மத்தாகவே, உண்மையான உம்மத்தாக அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி சத்திய வழியில் உண்மையான அவருடைய உம்மத்தாகவும், ஷேக் நாயகம் அவர்கள் உண்மையான முரீதாகவும் வாழ்வதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லோருக்கும் கிருபை செய்வானாக. சின்ன வயசில் ஒன்று மாதிரி தான் இருந்தேன்னு சொல்லுவாங்க. பல தடவை சொல்லுகிறாங்க. मेरी जवानी में ऐसा ही तान पल कसम பண்ணி கூட சொல்லிருக்கிறாங்க. கசம் खुदा की கசம் खुदा की ஐசா ஹி தா அப்படின்னு நான் பார்த்து சொன்னாங்க. ரொம்ப கைஃபியத்தில் இருக்கும்போது சொன்னாங்க. இப்போ கைஃபியத்தில் இருக்கும்போது அப்படி சொல்லுவாங்க. சர்க்கார் சான்பாய் சர்க்கார், ஜபீலா சர்க்கார் சொல்லுவாங்க ஷபீஹுல் ஆமிர்னு சொல்லுவாங்க. ஷபீஹுல் ஆமிர் சர்க்காருடைய ஷபீஹ்னு சொல்லுவாங்க. சர்க்காருடைய உண்மையான அவருடைய நம்பிக்கைக்குரிய அவர்கள் பொருந்தி கொள்ளக்கூடிய, நம்மளை பொருந்தி கொண்டால் போதும். எனக்கு இந்த சீதேவிகள்லாம் கொடுத்துருக்கிற தலைப்பு
பாபு மாஜா ஃபி ஐஷ ரசூலில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இந்த ஷமாயிலு திருமதி எழுதிய இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ பெரிய அருமையான வேலையை செஞ்சுருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள், கோடான கோடி மனிதர்களே அல்லாஹ் படைத்தான். ஆனால் லட்சாப லட்ச தலைவர்கள், பெரும் பெரும் தலைவர்கள்லாம் அல்லாஹ் தாலா கொண்டு வந்தான். ஆனால் யாருக்குமே இல்லாத ஒரு தனிப்பெரும் சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இருக்குது. உலகத்தில் யாருக்குமே எழுதப்படாத அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் என்பதை இது போன்ற கிதாபுகள் நமக்கு ஆதாரமாக அறிய அல்லாஹ் தஆலா அறிய வைக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு திருமதி இமாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளை பற்றியும், அவருடைய முடி எப்படி இருந்தது, அவருடைய சிரிப்பு எப்படி இருந்தது, அவருடைய அழுகை எப்படி இருந்தது, அவருடைய பேச்சு எப்படி இருந்தது, குடும்பத்தோடு அப்படி எப்படி இருந்தார்கள், அவருடைய காலணி எப்படி இருந்தது, இப்படி நிறைய தலைப்புகள் இதில் போட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் தெளிவாக அது ஹதீஸுகளை தொகுத்து, அருமையான ஹதீஸுகளை, ரொம்ப அற்புதமான ஹதீஸுகளை எல்லாம் நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள் ஷமாயிலு திருமதிங்கிற பேரில். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அது படிக்கப்பட வேண்டும், அது கேட்கப்பட வேண்டும். அதனால தான் கிராத்துல் புகாரி நம்ம விஷயம் அல்லாஹ்வுடைய கிருபையினால கிராத்துல் புகாரி சிறப்பாக ஓதிட்டு இருந்தோம். அதுபோல் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ ஷமாயில் திருமதி ஆரம்பிச்சிருக்காங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடைசி வரை இந்த ஷமாயில் திருமதியும் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். அதன் மூலம் மக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயர்ந்த இது நடத்துவது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது. ஷமாயில் திருமதி நடத்துவதன் மூலமாக என்னென்ன ஹதீஸுகளை, எவ்வளோ பாபுகள், மொத்தம் 56 பாபுகளில் என்னென்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி சொல்லுகின்றார்களோ அதை நாம் எப்படி நமக்கு விளக்கி தரப்படுகிறதோ, நாம் எப்படி அதை கேட்டு நாம் கேட்பதோடு நிறுத்தி விடாமல் அதை உன்னிப்பாக என்னென்ன ஹதீஸுகள் எப்படி சொல்லுகின்றார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த ஹதீஸுகளை கேட்பதில் ஒரு பெரிய பரக்கத்து இருக்குது. குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது கேட்பதில் எவ்வளோ பெரிய பரக்கத்து இருக்கோ, அதுபோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கேட்பதிலும் உயர்வான பரக்கத்துகள் இருக்கிறது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக எதையும் சொல்லவில்லை. மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா அல்லாஹ் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக எதையும் பேசவில்லை. அது ஒரு வகையான வஹி என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் சொல்லுகின்றான். அதை பற்றி சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ அவருடைய வாழ்க்கை எவ்வளோ நெருக்கடியானதாக இருக்குது, அவர் நெருக்கடியான வாழ்க்கையை குறிப்பதற்காக அந்த 2 ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய உணவு எப்படி இருந்தது என்பதை குறித்து 9 ஹதீஸுகளில் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் 11 ஹதீஸ் இந்த பாபில் இருக்குது. ஆரம்ப ஹதீஸ் ஹத்தஸனா குதைபத் பின் சயீத் ரலியல்லாஹு தஆலா حدثنا حماد بن زيد رضي الله عن أيوب عن محمد بن سيرين قال كنا عند أبي هريرة رضي الله تعالى عنه وعليه ثوبان ممشقان من كتان فتمخت في أحدهما فقال أبو هريرة رضي الله تعالى عنه بخ بخ يتمخت أبو هريرة رضي الله تعالى عنه في الكتان لقد رأيتني وإني لأخر فيما بين منبر رسول الله صلى الله عليه وسلم وحجرة عائشة رضي الله تعالى عنها مغشيا علي فيجيء الجائي فيضع رجله على عنقي يرى أن بي جنونا وما بي جنون وما هو إلا الجوع. என்ன சொல்கிறாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன,
குன்னா இந்த அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபி ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய சமூகத்தில் நாங்கள் இருந்தோம். வா அலைஹி சௌபானி முமஷக்கானி மின் கத்தான், கத்தான் என்ற உயர்தரமான ஆடை, கத்தான் என்ற உயர்தரமான சாயம் பூசப்பட்ட ஆடை, 2 ஆடைகள் அவர்களிடத்தில் இருந்தது. அதில் ஃபதமஹத ஃபி அஹதிஹிமா, அந்த 2 ஆடையில், கத்தான் என்ற உயர்தரமான ஆடையினுடைய 2 ஆடையில் ஒன்றில் அவர்கள் தங்களுடைய மூக்கை சுத்தம் செய்தார்கள். ஃபகால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னால் சுத்தம் செஞ்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, யார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, பஹ் பஹ் யதமஹது அபூ ஹுரைரா ஃபில் கத்தான். என்ன ஆச்சரியம், பஹ் பஹ்னா என்ன ஆச்சரியம், என்ன அபூ ஹுரைராவுடைய ஹால் என்ன இப்படி ஆயிடுச்சு. உயர்தரமான கத்தானுடைய ஆடையில் அபூ ஹுரைரா மூக்கை சுத்தம் செய்கிறார். அபூ ஹுரைரா அவங்களே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, லக்கத் ரஅய்துனி வ இன்னி லஅகிரு ஃபீமா, ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலம் எப்படி இருந்து தெரியுமா, ரஅய்துனி லக்கத் ரஅய்துனி, என்ன நான் பார்த்தேன், வ இன்னி லஅகிரு ஃபீமா பைன மிம்பரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுஜ்ரத்தி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மக்ஷியன் அலைய. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிம்பருக்கும் ஹுஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய அறைக்கும் மத்தியிலே நான் மயக்கமுற்றவனாக கீழே விழுந்து கிடப்பேன். ஒரு நேரம் இருந்துச்சு, எதனால், கடுமையான பசியின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிம்பருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய அறைக்கும் மத்தியிலே நான் விழுந்து கிடப்பேன், மயக்கமுற்று விழுந்து கிடப்பேன். அப்படிப்பட்ட நான் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறேன் என்று அவர்கள் ஆச்சரியமாக சொல்லுகின்றார்கள். எப்படி இருந்த நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன். அந்த அளவுக்கு மோசமாக வறுமையில் பசி, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் மிக மோசமான நிலை, பசியால் சுருண்டு விழுந்து பயந்து விழுந்து விடுவேன். அந்த நேரத்தில் ஃபயஜி உல் ஜாய் ஃபயலு ரிஜ்லஹு அலா உனுகி, வரக்கூடியவர் ஒருவர் எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று நினைத்து என்னுடைய கழுத்திலே தன்னுடைய காலை வைப்பார். வரக்கூடியவர்கள் நான் பைத்தியம் பிடித்து கிடக்கின்றேன் என்று நினைத்து, பைத்தியம் பிடித்தனாக இருக்கிறேன் என்று நினைத்து என்னுடைய கழுத்திலே காலை வைப்பார். அந்த அளவுக்கு நான் மோசமான நிலையில் நான் மயங்கி விழுந்து கிடப்பேன். ஆனால் வமாபி ஜுனூனின், எனக்கு பைத்தியமெல்லாம் ஒன்றும் பிடிக்கலை. என்ன சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் எனக்கு பைத்தியமெல்லாம் பிடிக்கலை. ஒமாஹுவ இல்லல் ஜூ, கடுமையான பசியை தவிர வேறொன்றும் இல்லை, பசியின் காரணமாகத்தான் நான் மயங்கி விழுந்து கிடப்பேன் என்று சொல்கின்றார்கள். அப்போ இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றிய இந்த ஹதீஸை திருமதி இமாம் அவர்கள் ஏன் இந்த பாடத்தில் கொண்டு வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைங்கிறது பாடத்துடைய பேர். ஃபி ஐஷா ரசூலில்லாஹ், ஐஷா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கும் இந்த ஹதீஸுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? எல்லாரும் தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அஸ்ஹாபு சுஃபாவில் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபி அவங்களுடைய வீட்டு பக்கத்திலேயே அஸ்ஹாபு சுஃபா கூடிய மஸ்ஜித் நபியுடைய ஒரு பகுதியில் அஸ்ஹாபு சுஃபாங்கிற திண்ணை பகுதி இருக்கும். அந்த சில ஏழ்மையிலே கடுமையான ஏழ்மையாக இருக்கக்கூடிய சில சஹாபாக்கள் அங்கே இருப்பாங்க, அஸ்ஹாபு சுஃபாக்கள். அதில் முக்கியமான தலைவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அன்பளிப்புகள் சாப்பிடக்கூடிய பொருள் எது வந்தாலும் ஆரம்பம் முதலில் அந்த அஸ்ஹாபு சுஃபா அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் அப்புறம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவாங்க. மயக்கமுற்று விடுகின்றார்கள் பசியின் காரணமாக, கடுமையான பசியின் காரணமாக மயக்கமுற்று விடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை எவ்வளவு நெருக்கடியாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுகமாக வாழ்ந்திருந்தால், அவர்கள் சமைத்து சாப்பிடக்கூடிய நிலையிலே அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த நிலைக்கு அவர்கள் விட்டு வைத்திருக்க மாட்டார்கள். தொடர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்திலேயும் என்ன செய்யல, வசதி வாய்ப்புகள் இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதி வாய்ப்பு மிகவும் நெருக்கடியான சூழ்நிலை இருந்தது. அதனால்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள்.
அடுத்த ஹதீஸில் حدثنا قتيبة حدثنا جعفر بن سليمان الضبعي عن مالك بن دينار رضي الله تعالى قال ما شبع رسول الله صلى الله عليه وسلم من خبز قط ولحم إلا على ضفف. قال مالك بن الدينار سألت رجلا من أهل البادية ما الضفف قال أن يتناول مع الناس. மாலிக் பின் தீனார் ரலியல்லாஹு தஆலா தாபி. அவங்க மாலிக் பின் தீனார் அவங்க வந்து தாபி. அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. மா ஷபிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ஷபிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிறு நிறைய சாப்பிட்டதில்லை. மின் ஹுப்ஸின் கத்து வலஹ்மின், ரொட்டியையோ இறைச்சியோ வயிறு நிரம்ப அவர்கள் சாப்பிட்டதே இல்லை. இல்லா அலா வஃபஃப, மக்களோடு அதிகமாக விருந்தாளிகளோடு இருந்து சாப்பிடும்போதே தவிர விருந்தினர்களோடு அதிகமாக சஹாபாக்கள் தோழர்களோடு அவர்கள் இருந்து சாப்பிடும் பொழுதுதான் ரொட்டியையும் கறியையும் சேர்த்து ஒன்றாக சேர்த்து சாப்பிட்டிருக்கிறார்கள். மற்ற நேரங்கள் அவர்கள் வயிறு நிறைய சாப்பிட்டதே இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸு கரீபான ஹதீஸு சொல்கிறோம். ஏன் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் ஹஸரத் மாலிக் பின் தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாபிஈ. அப்போது ஒரு ஹதீஸை அறிவிப்பது, ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயலை இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவதை பற்றி இங்கே அறிவிக்கிறாங்க. அவங்க வயிறு நிறைய சாப்பிட்டதே இல்லை. யார் சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த சஹாபாக்கள் சொல்லணும். இந்த சஹாபி இங்கே விடுபட்டிருக்கிறார். இந்த ஹதீஸில் சஹாபி விடுபட்டிருக்கிறார்கள். தாபிஈ அறிவிக்கிறார்கள். மாலிக் பின் தீனார் ரலியல்லாஹு தஆலா தாபி. இல்லா அலா லஃபஃப قال مالك بن دينار سألت رجلا من أهل البادية ما اللفف فقال أن يتناول مع الناس. மாலிக் பின் தீனார் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சஅல்து ரஜுலன், நான் ஒரு மனிதர்கிட்ட கேட்டேன், மின் அஹ்லில் பாத்தியா, கிராமவாசி ஒரு இடத்துல கேட்டேன், லஃபஃப்னா என்ன, லஃப்னா என்ன கேட்டால் அவன் எது சொன்னாங்க, கிராமவாசிகளுக்கு பெரும்பாலும் இந்த மொழித்திறன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது போல இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறாங்க ஐயத்தனாவல மஅன்னாஸ், மனிதர்களோடு சேர்ந்து சாப்பிடுவது தான் லஃபஃப்னு சொல்லுவாங்க. இப்போ விருந்தினர்களோடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய காலகட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொட்டியையும் இறைச்சியும் நல்லா சாப்பிட்ருக்கிறாங்க. மற்ற நேரங்களில் பெரும்பாலும் அவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை என்று இந்த ஹதீஸ் சொல்கிறாங்க. حدثنا قتيبة بن سعيد رضي الله تعالى عنه قال حدثنا أبو الأحوص عن سماك بن حرب قال سمعت النعمان بن بشير رضي الله تعالى عنه يقول ألستم في طعام وشراب ما شئتم لقد رأيت نبيكم صلى الله عليه وسلم ما يجد من الدقل ما يملأ بطنه. நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய சஹாக்களோடு, நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா பிற்காலத்தில் தங்களுடைய சஹாக்களோடு தாபியீன்கள் பல பேர்களோடு இருந்து உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது அவங்க கேட்குறாங்க, அவங்க தோழர்களை பார்த்து கேட்குறாங்க, அலஸ்தும் ஃபி தஆமின் வ ஷராபின் மா ஷி'தும், உணவு விஷயத்தில் அது குடிபானங்களுடைய விஷயத்தில் உங்களுக்கு அல்லாஹு தஆலா வசதி ஏற்படுத்தவில்லையா? நீ தாராளமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நீங்கள் விரும்பியபடி உணவு உண்பதற்கும் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் நீங்கள் சக்தி பெற்றிருக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் ஒரு காலம் நாங்கள் நபியோடு இருந்த அந்த காலத்தில் லகத் ரஅய்து நபியக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நான் உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். வமா யஜிது மினத் தகலி மா யம்லஉ பத்னஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வயிறு நிரம்ப சாதாரண பேரிச்சம்பளத்தை கூட வயிறு நிரம்ப சாப்பிட்டதை நான் பார்க்கவில்லைன்னு சொல்கிறாங்க. சாதாரண பேரிச்சம்பளம், குவாலிட்டியான பேரிச்சம்பளம் இல்லை, உயர்தரமான பேரிச்சம்பளம், சாதாரண பேரிச்சம்பளத்தை கூட அவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டதை நான் பார்க்கவில்லைன்னு சொல்கிறாங்க. யாரு? நுஅமான் பின் பஷீர். நான் இன்றைக்கி நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்றீங்க, உங்கள்கிட்ட வசதி வாய்ப்புகள் அதிகமாக போயிடுச்சு, ரொம்ப வசதி வாய்ப்போடு இருக்கிறீங்க, அதிகமாக நீங்கள் விரும்பிய உணவுகளை ருசியோடு சுவையோடு நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். நான் இப்படி ஒரு காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டதை நான் பார்க்கவில்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுடைய அளவுக்கு மீறி நீங்கள் சாப்பிட வச்சுக்காதீங்க.
அதிகமாக வசதி வாய்ப்பு நான் நிறைய இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் அதிகமாக நீங்கள் சாப்பிடாதீங்க, ஓரளவுக்கு நிதானமாக சாப்பிடுங்க சொல்லி நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய சஹாக்களுக்கு சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் மூலமாக. அடுத்த ஹதீஸ். ஹத்தஸனா ஹாரூன் பின் இஸ்ஹாக் قال حدثنا عبده عن هشام بن عروة عن أبيه أن عائشة رضي الله تعالى عنها أنها قالت إن كنا آل محمد صلى الله عليه وسلم نمكث شهرا ما نستوقد بنار إلا إن هو إلا التمر والماء. ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். ஐஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன் குன்னா ஆல முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாராகிய நாங்கள் நம் குது ஷஹரன் மா நஸ்தௌகிது பினாரின், அடுப்பு எரிக்காமல், எங்களுடைய இல்லங்களிலே அடுப்பு எரியாமல் ஒரு மாதத்தை நாங்கள் கழித்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஒரு நாள் நம்ம வீடுகளில் அடுப்பு எரியாமல் இருந்திருக்குமா? ஆசிரியர் எங்கேயாவது போய் அறியாமல் இருப்போம். ஏதாவது வெளியிருந்து விருந்து சாப்பாடு வருதுன்னா அன்றைக்கி நம்ம வீடியோ சமைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் என்ன சொல்கிறாங்க ஆயிஷா நாயகி, ஒரு மாதம் வரை நாங்கள் அடுப்பு எரிக்காமல் நாங்கள் ஒரு மாதத்தை கடத்தி இருக்கிறோம் சொல்கிறாங்க. அந்த காலங்களிலே இன்ஹுவ இல்ல தம்ரு வல்மா, பேரித்தம்பலமும் தண்ணீரும் தான் எங்களுடைய உணவாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இன்றைக்கி நாம் சுவையாக சாப்பிட்றோம், அருமையாக சாப்பிட்றோம், வயிறு நிறைய சாப்பிட்றோம். حدثنا عبد الله بن أبي زياد رضي الله تعالى عنه قال حدثنا سيار قال حدثنا سهل بن أسلم عن يزيد بن أبي منصور عن أنس رضي الله تعالى عنه عن أبيه طلحة رضي الله تعالى عنه قال شكونا إلى رسول الله صلى الله عليه وسلم الجوع ورفعنا عن بطوننا عن حجر فرفع رسول الله صلى الله عليه وسلم عن بطنه عن حجرين. قال أبو عيسى هذا حديث غريب من حديث أبي طلحة قال نعرفه إلا من هذا الوجه ومعنى قوله ورفعنا عن بطوننا عن حجر قال أحدهم يشد عن بطنه الحجر من الجهد والضعف الذي به من الجوع. அனஸ் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஷகௌனா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நாங்கள் முறையிட்டோம், அல் ஜூஅ, நாங்கள் பசியாக இருக்கிறோம் என்று நாங்கள் முறையிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நாங்கள் பசியாக இருக்கிறோம் என்று முறையிட்டோம். மேலும் வரஃபஅனா அன் புதூனினா அன் ஹஜரின், வயிறின் மேல் உள்ள ஆடையை நாங்கள் உயர்த்தி காட்டினோம். அன் ஹஜரின், வயிற்றிலே நாங்கள் கல்லை வைத்து கட்டியிருந்தோம். கல்லை கட்டியிருந்ததை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் எடுத்து காட்டினோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம் பத்னிஹி அன் ஹஜரைனி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வயிற்றை திறந்து காட்டினார்கள், உயர்த்தி காட்டினார்கள். தங்களுடைய வயிற்றை ஆடையை நீக்கி காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கற்களை கட்டியிருந்தார்கள். நமக்கு என்னைக்காவது இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கா? கடுமையான பசியின் காரணமாக சஹாபாக்கள் வயிறிலே கற்களை கட்டுவது பழக்கமாக இருந்தது. சஹாபாக்களிடத்தில் கடுமையான பசி இருந்தால் கொஞ்சம் வயிறை கட்டினா கொஞ்சம் தாங்கிறதுக்கு கொஞ்சம் பசி தெரியாமல் இருக்குங்கிறதுக்கு வேண்டி செய்வாங்க, கல்லை கட்டிக்குவாங்க போல் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கல்லை கட்டியிருந்தாங்க. சஹாபாக்கள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாம் காமிக்கலை. சஹாபாக்கள் சொன்னதன் காரணமாக தாங்கள் பசியாக இருக்கோம் என்று முறையிட்டதன் காரணமாக தாங்களும் காட்டினார்கள். நான் பார்த்து எப்படி கட்டிருக்கேன், நான் 2 கல்ல கட்டிருக்கேன் பாருங்க அப்படின்னா. حدثنا محمد بن إسماعيل قال حدثنا آدم بن أبي إياس قال حدثنا شيبان أبو معاوية قال حدثنا عبد الملك بن عمير عن أبي سلمة بن عبد الرحمن عن أبي هريرة رضي الله تعالى عنه قال خرج رسول الله صلى الله عليه وسلم في ساعة لا يخرج فيها ولا يلقاه فيها أحد فأتاه أبو بكر فقال ما جاء بك يا أبا بكر؟ قال خرجت ألقى رسول الله صلى الله عليه وسلم وأنظر في وجهه والتسليم عليه فلم يلبث أن جاء عمر فقال ما جاء بك يا عمر؟ قال الجوع يا رسول الله. قال صلى الله عليه وسلم وأنا قد وجدت بعد ذلك. فانطلقوا إلى منزل أبي الهيثم
ابن أبي الهيثم بن التيهان الأنصاري، وكان رجلا كثير النخل والشاء ولم يكن له خدم فلم يجدوه، فقالوا لامرأته أين صاحبك؟ فقالت انطلق يستعذب لنا الماء، فلم يلبثوا أن جاء أبو الهيثم بقربة يزعبها فوضعها، ثم جاء يلتمس النبي صلى الله عليه وسلم ويفديه بأبيه وأمه، ثم انطلق بهم إلى حديقته فبسط لهم بساطا، ثم انطلق إلى نخلة فجاء بقلم فوضعه، فقال النبي صلى الله عليه وسلم أفلا تنقيت لنا من رطبه؟ فقال يا رسول الله إني أردت أن تختاروا أو تخيروا من رطبه وبصره، فأكلوا وشربوا من ذلك الماء، فقال صلى الله عليه وسلم هذا والذي نفسي بيده من النعيم الذي تسألون عنه يوم القيامة ظل بارد ورطب طيب وماء بارد. فانطلق أبو الهيثم ليصنع لهم طعاما، فقال النبي صلى الله عليه وسلم لا تذبحن ذات در، فذبح لهم عناقا أو جديا فأتاهم بها فأكلوا، فقال صلى الله عليه وسلم هل لك خادم؟ قال لا. قال فإذا أتانا سبي فأتنا، فأتي النبي صلى الله عليه وسلم برأسين ليس معهما ثالث، فأتاه أبو الهيثم فقال النبي صلى الله عليه وسلم اختر منهما، فقال يا رسول الله اختر لي، فقال النبي صلى الله عليه وسلم إن المستشار مؤتمن، خذ هذا فإني رأيته يصلي واستوصي به معروفا. فانطلق أبو الهيثم إلى امرأته فأخبرها بقول رسول الله صلى الله عليه وسلم، فقالت امرأته ما أنت ببالغ حق ما قال فيه النبي صلى الله عليه وسلم إلا بإذن تعتقه، قال فهو عتيق. فقال صلى الله عليه وسلم إن الله لم يبعث نبيا ولا خليفة إلا وله بطانتان، بطانة تأمره بالمعروف وتنهاه عن المنكر، وبطانة لا تأله خبالة، ومن يوق بطانة السوء فقد وقيه. என்ன சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். ஃபீ சாஅத்தின் லா யஹ்ருஜு ஃபீஹா, எப்பொழுதும் அந்த நேரத்தில் எப்போ வெளியாக மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் வெளியாகாத ஒரு நேரத்தில் வெளியே வரத்துக்குன்னு ஒரு நேரம் இருக்குமில்ல, குறிப்பிட்ட நேரங்களில் வெளியே வருவாங்க, எல்லா நேரத்தையும் வெளியே வர மாட்டாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருப்பாங்க, குறிப்பிட்ட சில நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. இப்போ ஒரு நேரம் இப்போ வெளியே வந்தாங்க, எந்த நேரத்தில்? எப்போவுமே வெளிவராத ஒரு நேரத்தில் வெளியே வந்தாங்க. வலா யல்காஹு ஃபீஹா அஹதுன், அந்த நேரத்தில் யாரும் சந்திக்கவும் மாட்டார்கள், அவர்கள் யாரும் சந்திக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வெளியே வந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் யார் இருக்கிறா? ஃபாத்தாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க எப்போவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பார்த்துட்டே இருப்பாங்க. எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருவாங்க பார்த்துட்டே இருப்பாங்கங்கிறது தெரியுது. அவ்வளவு காதல் கொண்டிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அளவுக்கு காதல் கொண்டிருந்தார்கள். परवाने को चराग है, बुलबुल को फूल बस, सिद्दीक के लिए है अल्लाह का रसूल बस. परवाने को चराग, விளக்கு ஒளி, விட்டில் பூச்சிக்கு விளக்கொலி போதும், விட்டில் பூச்சிக்கு விளக்கொலி போதுமானது. விட்டில் பூச்சி என்ன செய்யும்? அந்த விளக்கொலியின் மீது காதல் கொண்டு அதை சுற்றி சுற்றி தன் உயிரை மாய்த்து கொள்ளும். விட்டில் பூச்சிக்கு விளக்கொலின் மீது காதல். புல்புல் கு ஃபூல் பஸ், புல்புல் பறவைக்கு பூக்கள் மீது பெரும் காதல். சித்திக் கே லியே அல்லாஹ் கா ரசூல் பஸ், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பெரும் காதல் கொண்டிருந்தார்கள். அதனால தான் எப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் வீட்டை விட்டு வெளியே வருவாங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. சித்திக் நாயகம் பார்த்துருவாங்க. மா ஜா அபிக யா அபூபக்கர், உங்களை இந்த நேரத்தில் கொண்டு வந்தது எது அப்படின்னா எதுக்காக வந்தீங்க, ஏன் வந்தீங்க இந்த நேரத்தில் கேட்குறல ஸல்லல்லாஹு கேட்குறாங்க. அப்போ ஹரஜ்து அல்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அல்லாஹுடைய தூதராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வ அன்துரு ஃபீ வஜ்ஹிஹி அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய பேரானந்தத்தை ஒளியை பார்ப்பதற்காக வ தஸ்லீம் அலைஹி அவர்களுக்கு நான் சலாம் சொல்வதற்காக நான் வந்தேன். ஏன் வந்தீங்க? என்ன வந்து பேசிட்டு இருக்கும்போது யார் வந்தா? திடீர்னு அபூபக்கர் சித்திக் நாயகம் வந்தாங்க. ஃபலம் எல்பஸ் அஞ்சா உமர், கொஞ்ச நேரம் கூட ஆகல, அபூபக்கர் சித்திக் உமர் நாயகம் வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மா ஜா பிக யா உமர், எதுக்காக வந்தீங்க? கால அவங்க சொன்னாங்க, அல் ஜூ யா ரசூலுல்லாஹ், அல் ஜூ யா ரசூலுல்லாஹ், கடுமையான பசியாக இருக்கு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இந்த கடுமையான பசியாக இருக்குது, அதனால வந்தேன்னு சொன்னாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான கது வஜத்து பாத தாலிக்க, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பசி எனக்கும் தெரியுது கொஞ்சம், அதை நானும் உணர்றேன், எனக்கும் அந்த பசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 3 பேருமே சேர்ந்து ஃபன் தலகு அவங்க நடந்து போகிறாங்க. இலா மன்சில் அபில் ஹைசம் பின் தைஹான் அன்சாரி, அபுல் ஹைசம் அவங்களுடைய வீட்டு பக்கமாக போகிறாங்க. வகான ரஜுலன் கசீரன் நஹ்லி வஷா, அபுல் ஹைசம் வழிபட்டவங்கன்னா அதிகமான பேரிச்சம்ப தோட்டம் வச்சுருந்தாங்க, பேரிச்ச மரங்கள் அதிகமாக இருந்துச்சு. யார்கிட்ட என்னம்மா பேசிட்டு இருக்கீங்களா? பேசத்தான் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் இல்லை, நேரம் ஆயிடுச்சு, தூக்கம் வந்துருச்சு, என்னன்னு தெரில. ஒக்கான ரோஜனம் கசீரன் நகலி வசா, அதிகமாக ஆட்டு மந்தைகள் அவங்கள்ட்ட இருக்கும், அதிகமான பெருத்த மரங்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. யார்கிட்ட? அபுல் ஹைசம் அவங்கள்ட்ட. ஒலம் யகுல்லஹு ஹதமுன், ஆனால் அவங்கள்ட்ட எந்த ஹாதிமும் வைக்கல, பணியாளர்கள் அவங்கள்ட்ட இருக்கலை. ஃபலம் யஜிதூஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, ஆனால் அவங்க வீட்டில் அவங்க இல்லை, அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக்கொள்ள இல்லை. ஃபக்கால இம்ராத்தி, அவங்களுடைய மனைவியிடத்தில் கேட்டாங்க, ஐன சாஹிபுக்கு, அவங்களுடைய கணவர் எங்கே? ஃபக்காலத் இன் தலக யஸ்தஅதிபு லனல் மா, எங்களுக்கு சுவையான குடிநீரை புகட்டுவதற்காக அவர்கள் வெளியே சென்றிருக்கிறாங்க, சுவையான குடிநீரை கொண்டு வருவதற்காக வெளியே போயிருக்கிறாங்க. ஃபலம் எல்பசு, இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே யார் வந்துட்டா? அபுல் ஹைசம் வந்துட்டாங்க. அஞ்சா அபுல் ஹைசம் பிகர்பத்தின் யஸ்ஸாபுஹா, ஒரு தோல் பை நிறைய தண்ணீர் சுமந்தவர்களாக அபுல் ஹைசம் வந்தாங்க. ஃபவலாஹா, அபுல் ஹைசம் அந்த தோல் பையை கீழே வச்சாங்க. சும்மா ஜா எல்தஸிமு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கெட்டி அணைத்தார்கள். அபுல் ஹைசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோல் பையை கீழே வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கெட்டி அணைத்தார்கள். யுஃபத்தீஹி பி அபீஹி வ உம்மி, ஃபிதாக்க அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணம் செய்தார்கள். சும்மன் தலக், அர்ப்பணம் செய்து வரவேற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இல்லத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். சும்மன் தலக பிஹிம் இலா ஹதீகத்திஹி, பிறகு தங்களுடைய தோட்டத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றார்கள். ஃபபஸத லஹும் பிஸாத்தன், அவர்களுக்காக ஒரு விரிப்பை விரித்தார்கள். சும்மன் தலக இலா நஹ்லத்தின், ஒரு விரிப்பை விரித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் அமர வைத்து விட்டு ஒரு பெரித்த மரத்தை நோக்கி அவர்கள் சென்றார்கள். யார்? அபுல் ஹைசம். ஃபஜாஅ பிகில்மின், ஒரு பெரிச்சங்கொலையை அப்படி எடுத்துட்டு கொண்டு வந்தாங்க. ஃபவலாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வச்சாங்க. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலா தனக்கைத லனா மின் ருதபி, பெரித்தங்கொலை வந்து நல்ல பழங்களை மாத்திரம் எடுத்து வந்திருக்க கூடாதான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அவர் கொண்டு வந்த கொலையில் காய்களும் இருந்தது, கனிகளும் இருந்தது, சுவை நிறைந்த கனிகளும் இருந்தது, காய்ந்த காய்களும் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதில் பழங்களை மாத்திரம் பொறுக்கி எடுத்து வந்திருக்க கூடாதான்னு கேட்டாங்க. அப்பா சொல்ல, யா ரசூலல்லாஹ் இன்னி அரத்து அன் தக்தாரு, நீங்கள் எதை விரும்புவீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் பழங்களையும், ஆனால் சஹாபாக்கள் பல பேர்கள் கனிகளையும் விரும்பி சாப்பிடுவாங்க, காய்களையும் சாப்பிடுவாங்க, கனிகளையும் விரும்புவார்கள், காய்களையும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும். தஹ்தாரு, நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடுவதற்காகவும், அவு தஹையரு, தஹ்தாரு சொன்னாங்க, தஹையரு சொன்னாங்க, இது பண்ணுங்க, சக்கு வந்துருச்சு சராபிக்கு. தஹையரு, அல்லது நீங்கள் காய்களை விரும்பி சாப்பிடுவீர்களா, அல்லது நீங்கள் விரும்பி சாப்பிடுவதற்காக நான் காய்களையும் கனிகளையும் கொண்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. துவாக்கலு வஷரிபு, சாப்பிட்டாங்க, பிறகு அவர்கள் கொண்டு வந்த அந்த தண்ணீரையும் குடித்தாங்க. வக்கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதா வல்லதி நஃப்ஸி பியதி, இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் அல்லாஹுடைய பெரிய நியமத்தில் இருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள்
துஸ்அலூன அன்ஹு யௌமல் கியாமத்தி, கியாமத்தினால இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். அல்லாஹ் கேள்வி கேட்பான், பதில் சொல்லணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பிறகு அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, அபுல் ஹைசம் ஃபன் தலக லில்லுன் பாரிதுன் முர்தபுன் தய்யிபுன் வபாஉன் பாரிதுன், அருமையான நெல்லை உட்கார வச்சுருக்கிறாங்க, மரத்தடியில் நிழலில் அருமையாக உட்காந்துரு. லில்லுன் பாரிதுன், குளிர்ச்சியான நிழல். முர்தபுன் தய்யிபுன், சுவையான சுவை மிகுந்த கனிந்த கனி. வபாஉன் பாரிதுன், குளிர்ச்சியான சுவையான தண்ணீர். இதுக்கெல்லாம் கியாமத்தில் பதில் சொல்லணும் சொல்லிட்டு போயிடறாங்க. அப்புறம் சஹாபியன் செய்கிறாங்க, அபுல் ஹைசம் ஃபன் தலக அபுல் ஹைசம் யஸ்னா லஹும் தஆமன். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாப்பாடு தயார் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க கிளம்பி போகிறாங்க. அப்போது போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா ததுபஹன்ன தாத்த தர்ரின், பால் தரக்கூடிய ஆட்டையை அறுக்காதீங்க. என்ன சொன்னாங்க, பால் தரக்கூடிய ஆட்டையை அறுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்போது கேட்டு போயிட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு ஃபதபஹும் அனாகன் அவ் ஜதியன், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி. அனாக்னா பெட்டை ஆட்டுக்குட்டி, ஜதியன்னா ஆண் ஆட்டுக்குட்டி. சின்ன ஆட்டுக்குட்டி அறுத்தார்கள். ஃபாத்தாகும், அதை அறுத்து சமைச்சு செஞ்சாங்க. ஃபாத்தாகும், அதை கொண்டு வந்தாங்க. ஃபாத்தாகும் பிஹா ஃபாக்கலு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களும் சாப்பிட்டார்கள். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல்லக ஹாதிம், சாப்பிட்ட பிறகு சஹாபிட்ட கேட்குறாங்க, அபுல் ஹைசமே ஏதாவது ஹாதிம்கள் இருக்கிறாங்களா, உங்களுக்கு பணி செய்யக்கூடிய ஹாதிம்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. சொல்லுங்க, லா இல்லை. ஃபைதன் அத்தானா சபியுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சில நேரங்களில் போர் கைதிகள் நம்ம இடத்துல வருவாங்க, போர் கைதிகள் நம்ம இடத்துல வருவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் சில ஹாதிம்களை தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஅத்தினா ஃபௌத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரஅஸைனி, சமீப காலத்தில் கொஞ்ச காலத்துக்கு பிறகு 2 கைதிகள் கொண்டு வரப்பட்டார்கள். 3 பேர் இல்லை, 2 பேர் தான், வெறும் 2 பேர் தான் கொண்டு வரப்பட்டார்கள். அந்த நேரத்தில் ஃபௌத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரஅஸைன் லைஸ மஅஹுமா சாலிசுன் ஃபஅதாஹு அபுல் ஹைசம், அபுல் ஹைசம் அங்கே அப்பவுமே வந்தாங்க. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்தர் மின்ஹுமா, அபுல் ஹைசம்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யக்தர் மின்ஹுமா, இந்த 2 பேர்த்தில் 2 கைதிகளில் ஒருத்தர் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க, உனக்கு விருப்பமானவர்கள் எடுத்துங்கன்னாங்க. ஃபகால அந்த அபு ஹைசம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இஹ்தர்லி, எனக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பி யாரை தேர்ந்தெடுத்து எனக்கு தரீங்களோ அவங்கள கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் முஸ்தஷார முஅ்தமனுன், ஆலோசனை கேட்கப்படக்கூடியவர் முஅ்தமனுன், நம்பகத்தன்மை உடையவராக இருக்க வேண்டும். ஹாதிம்னா ஹாதிம் ஆலோசனைகள் கேட்பாங்கல்ல, இப்போ ஆலோசனை செய்ய கேட்கப்படக்கூடியவர் நம்பகத்தன்மை உடையவராக இருக்க வேண்டும். ஹுத் ஹாதா, இவரை எடுத்துக்கொள்னு ஒரு கைதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டி அவரை எடுத்துக்கொள்ள சொல்லி சொன்னார்கள். ஃபஇன்னி ரஅய்துஹு, ஏன் அவர் சொன்னாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்னி ரஅய்துஹு யுஸல்லி, இவர் தொழக்கூடியவராக இருக்கிறார், இவரை தொழக்கூடியவராக நான் பார்த்தேன், எனவே இவரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, வஸ்தௌசி பிஹி மஅரூஃபன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில விஷயத்தை செய்கிறாங்க. அடிமை நம்ம கிடச்சிட்டாங்கன்னா அடிமை மாதிரி நடத்தக்கூடாது, அடிமை தான் கிடச்சிருக்கிறாங்க. போர்க்கைதிகளாக வரக்கூடியவர்களை அடிமையாக வைத்துக் கொள்வார்கள். இப்போ அடிமையாக நமக்கு அடிமை கிடச்சிட்டாங்கன்னு அநியாயமாக அவர்களுக்கு ரொம்ப அதிகமான வேலைகள் வாங்குறது, தொல்லைகள் கொடுக்கறது, துன்பங்கள் கொடுக்கறது, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு அவர்களுக்கு சில விஷயத்தை செய்து என்னுடைய விஷயத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல முறையில் அவரிடத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்தௌசி பிஹி மஅரூஃபன், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் சொன்னாங்க. ஃபன் தலக அபுல் ஹைசம் இலா இம்ராஅத்திஹி, அபுல் ஹைசம் தன்னுடைய மனைவிடத்தில் செல்கிறார்கள். மனைவிடத்தில் போய் ஃபஅக்பரஹா பிகௌலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய என்ன சொன்னாங்களோ அதை மனைவிடத்தில் சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஃபகாலத் இம்ராஅத்துஹு, எவ்வளோ அருமையான மனைவி பாருங்க, மாஷா அல்லாஹ். ஃபகாலத் இம்ராஅத்துஹு மா அன்த பிபாலிகி ஹக்க மா கால ஃபீஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா பி அன் தஅதிகஹு, என் அருமை கணவனாரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன உங்களுக்கு வசியத்து செய்தார்களோ அதை நீங்கள் காப்பாற்றக்கூடியவர்களாக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன உங்களுக்கு வசியத்து செய்தார்களோ அடிமையின் விஷயத்தில்
இந்த ஹாதிமுடைய விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று, நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று எப்படி உங்களுக்கு வசியத்து செய்தார்களோ அப்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இல்லை. நீங்கள் அவர்களை உரிமை விட்டாலே தவிர அடிமையாகவே நீங்கள் வைத்திருக்கக்கூடாது. அவர்களை நீங்கள் உரிமை விட்டால்தான் நீங்கள் அவர்களிடத்தில் சரியான முறையில் நடந்து கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். அப்போ அப்படி சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கால ஃபஹுவ அதீகுன். மனைவி சொன்ன உடனே அவன் தன்னுடைய நிலைமை அவங்களுக்கு தெரியுமல்ல, நான் எப்படிப்பட்டமோ ஆள் இருக்கிறது. அவன் கொஞ்சம் கூட கோபமான ஆளாக இருக்கலாம், கொஞ்சம் கடப்பாக நடந்து கொள்ளலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கூட மீறி கூட செஞ்சிடலாம். அப்படி அல்லாஹ் சஹாபாக்கள் மேலே நம்ம எதுவும் கூட சொல்லக்கூடாது. அவங்க தங்களுடைய நிலையை உணர்ந்து ஃபஹுவ அதீகுன், அவர்கள் தங்களுடைய மனைவியுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டு உடனே அவர்கள் தங்களுடைய அந்த அடிமையை உரிமை விட்டு விட்டார்கள். ஃபஹுவ அதீகுன், அவர்கள் உரிமை விட்டு விட்டார், விடுதலை அடைந்து விட்டார்னு சொன்னாங்க. இதை கேள்விப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லம் யபஅஸ் நபியன் வலா கலீஃபத்தன் இல்லா வலஹு பிதானதானி பிதானத்துன் தஅமுருஹு பில் மஅரூஃப் வ தன்ஹாஹு அனில் முன்கர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நபியையும் இந்த ஹலீஃபாவையும் அல்லாஹ் தஆலா அனுப்பியதில்லை, இல்லா வலஹு பிதானதானி, அவர்களுக்கு 2 ஆலோசகர்களை அனுப்பியே தவிர. இந்த நபியாக இருந்தாலும் அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தாலும் அவர்களோட 2 ஆலோசகர்களை அல்லாஹ் தஆலா அவர்களோடு அனுப்புகிறான். பிதானத்துன் தஅமுருஹு பில் மஅரூஃப், ஒரு ஆலோசகர் என்ன செய்வார்கள், நல்லதை ஏவுவார், தீய காரியங்களை தடுப்பார். ஒரு நபி நல்லது செய்ய வேண்டும், அவர் ஏவுவார். ஒரு நபியோ ஹலீஃபாவோ வலியோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நல்லதை ஏவக்கூடியவராக இருப்பார், தீயதை செய்தால் அதை தடுக்கக்கூடியவராக இருப்பார் ஒரு ஆலோசகர். இன்னொரு ஆலோசகர் யார்? இன்னொரு ஆலோசகர் தீமை செஞ்சாலும் பார்த்துட்டு கம்முன்னு இருப்பார். உபிதானத்தில் தலு ஹபாலா, என்ன செஞ்சாலும் பார்த்துட்டு கம்முன்னு இருப்பாங்க, எதையும் சொல்ல மாட்டார். தீயதை செய்ய தூண்டுவார், தீய காரியங்களை தூண்டு. யார்? சைத்தான். யார் சொல்கிறாங்க? ஒவ்வொரு மனிதர்களோடும் வேறு ஹதீஸில் வரும், எந்த மனிதரும் பிறப்பதில்லை, அவர்களோடு ஒரு மலக்கும் ஒரு ஷைத்தானும் பிறந்தே அல்லாமல் எந்த ஒரு மனிதரும் பிறப்பதில்லை, ஒரு வேறு ஹதீஸில் வரும். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சஹாபாக்கள் கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களோடனுமா? ஆம், என்னுடனும் ஒரு ஷைத்தானும் ஒரு மலக்கும் தான் இருந்தாங்க, அந்த ஷைத்தான் எனக்கு வழிபட்டு விட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ ஒமை யூக பித்தானத்து சூஇ, தீய ஆலோசகருடைய விட்டும் அவருடைய தீய ஆலோசகருடைய தீய செயல்களை விட்டும் யார் பாதுகாப்பு பெற்றாரோ ஃபக்கது உக்கிய, அவர் பாதுகாப்பு பெற்று விட்டார். இப்போ இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம் வர்றாங்க, உமர் நாயகம் வர்றாங்க, பசிக்குதுங்கிறாங்க, எனக்கும் பசி இருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, அபுல் ஹைசமுடைய வீட்டுக்கு போகிறாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு ஹைசம் வீட்டுக்கு போய் தானாக போனாங்களா? தானாக போய் தங்களுக்கு பசிக்குதுன்னு அப்போ அது நோக்கம் அல்ல, அது குறையாக. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இல்லத்தை நாடி செல்லவில்லை. சாரின்னு எழுதும்போது அவர்கள் அவங்க வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக போகல, சும்மா நடந்து போனாங்க. போகக்கூடிய வழியில் அபுல் ஹைசமுடைய வீடு வந்துச்சு, அங்கே போனாங்க. பெரியவங்க போகும்போது ஒரு வீட்டுக்கு போனால் அவங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டோன்னா அவங்க இருக்கக்கூடியவங்க சந்தோஷப்படுவாங்களாங்கிறதுக்காக வேண்டி போவாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு நம்ம வீடு பக்கமாக சஜதாக்கள் வாக்கி வர்றாங்க, நம்ம பசீரிசா ஒடுங்கி இருக்குது, போயிட்டு போகிற சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது வருவாங்க. ஜாம்பசார் பக்கம் நம்ம வீட்டு இருக்குது, இந்த பக்கம் ஜாம்பசார் பக்கம் வாக்கிங் போகிறாங்க, சர்க்கார் வர்றாங்க, சான்பை போகிறாங்க. சான்பை என்ன செய்கிறாங்க, திடீர்னு பஷீர் சாவுடி பக்கத்தில் இருக்குது, போயிட்டு போவோம், சந்தோஷப்படுவான் நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு பலியாக நடந்து போகும்போது ஒரு சஹாபி, முக்கியமான சஹாபி இருக்கிறாங்க, வீட்டுக்கு போனால் சந்தோஷப்படுவாங்கிறதுல போவாங்க. அப்படி போனதானே தவிர அவங்க வீட்டுக்கு போனவங்கிற எண்ணத்தில் போகலை. அப்புறம் அவங்க இல்லை, அந்த நேரத்தில் இல்லை, அவங்க மனைவிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. பால் இல்லாத வீட்டில் போய் மனைவிட்டு பேசலாமா? இப்போது நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அல்லாத உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில் பேசலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் தவறான எண்ணத்தின் அடிப்படையில் தனியாக போய் பேசக்கூடாது. தனியாக யாரும் இல்லை, வீட்டில் ஒரு பெண் தான் இருக்கிறாங்க அப்படின்னா உடனே திரும்பி வந்துடணும், யாரும் பேசவே நிற்கக்கூடாது. ஏன்னா ஷைத்தான் செய்வான், கெடுத்துருவான், தவறான எண்ணங்களை போட்டுருவான். அது மாதிரி தவறான எண்ணம் வரக்கூடாது. அதனால் ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அங்கே மனைவி தான் இருந்தாங்க அப்படிங்கும்போது நம்ம செய்யணும், நம்ம தனியாக போகிறோம் இல்லை நல்ல எண்ணத்தில் அடிப்படையில் அவங்க பற்றி விசாரிக்கலாம், பெரியவங்க அப்படிங்கும்போது அவங்க பெரிய ஒரு உயர்வான எண்ணத்தில் அவங்கள்ட்ட பேசுறதுல தப்பு இல்லைன்னு சொல்ல வர்றாங்க. சாயித் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையில்
போர் செய்து இரத்தம் ஓட்டியவர்களில் நான் முதலானவனாக இருக்கிறேன். இன்னில் அவ்வல் ரஜில் ரமா பிசஹமின் அம்பு எய்தக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அம்பு எய்தக்கூடியவர்கள் நான் முதலானவனாக இருக்கிறேன். லகத் ரஐதுனி அக்ஸு ஃபில் இஸாபத் மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுடன் சேர்ந்து அந்த குழுவிலே நான் போர் யுத்தம் செய்யக்கூடிய குழுவிலே என்னை நான் பார்த்தேன். மான் அகுலு இல்லா வரக்க ஷஜரி. அந்த நேரத்தில் யுத்தங்களுக்கு போகும்போது சஹாபாக்களோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போகும்போது நாங்கள் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது. மான் அகுலு இல்லா வரக்க ஷஜரி, மரத்தின் இலைகளை தவிர, ஒல் ஹுபலா, ஹுபலா என்னும் முற்செடியின் இலை தலைகளை தவிர எதுவும் இருக்காது. நாங்கள் அதைத்தான் சாப்பிடுவோம். எது சாப்பிடுவோம்? மரத்தினுடைய இலைகளையும் தலைகளையும் சாப்பிடுவோம். எந்த அளவுக்கு? ஹத்தா தக்கர்ரஹத் அஸ்தாகுனா, முற்செடிகளை எல்லாம் சாப்பிட்டு அதன் மூலமாக எங்களுடைய தாடைகள் காயம் ஏற்பட்டு விடும் அளவிற்கு நாங்கள் அது சாப்பிடுவதன் மூலமாக எங்களுடைய தாடைகள் காயம் ஏற்பட்டு விடும் சொல்கிறாங்க. ஒயின் அஹதுனா லயலாவு கமா தலா ஷாத்துல் பாயித், ஆடுகளும் ஒட்டகைகளும் உணவு சாப்பிட்டு எப்படி அது மலம் கழிக்குமோ அப்படி நாங்கள் மலம் கழிக்கூடியவராக இருந்தோம். ஆடுகள் எப்படி மலம் கழிக்கும் அந்த அளவுக்கு நாங்கள் மோசமாக இருந்தோம் சொல்கிறாங்க. போர் நேரத்தில் கூட எங்களுக்கு சரியான முறையில் சாப்பிடுவதற்கு உண்டான சரியான சாப்பாடுகள் இருக்காது. இலைகளையும் தலைகளையும் சாப்பிட்டு நாங்கள் போர் செய்தோம்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை ரொம்ப இந்த நேரத்தில் சாத் பின் அபி வக்காஸ் அவங்களை பற்றி பனு அசத் குடும்பத்தார்கள் சில குறை சொன்னாங்க. தொழுகை விஷயத்தில் பனு சாத் ரலியல்லாஹு தஆலா சரியான முறையில் தொழு வைக்கிறதில்லை, தொழுகையில் சரியான முறையில் தொழு வைக்கிறதில்லை, அவருடைய தொழுகை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சில குறைகளை சொன்னாங்க. அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கசிறுத்து உதல்லாமல் இப்போ என்னுடைய அமலெல்லாம் நாசமாக போச்சு இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்களே, என்னோடய அமலெல்லாம் நான் இவ்வளோ காசு செஞ்சு அமலெல்லாம் நாசமாக போச்சுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸில் அப்புறம் ரொம்ப சொன்னாங்க, உமர் நாயகம் கூட்டு வருவாங்க, கேட்பாங்க உமர் நாயகம் அவங்க நல்லா என்ன வச்சுருந்தாங்க சாப்பிட. அந்த அதில் ஒரு ஆள் சொல்லுவாங்க, ஆமாம் நீங்கள் குறை சொல்ல உங்கள் அமல் சரியில்லை, உங்கள் அமல்லாம் சரியே இல்லாமல் இருந்துச்சு, தொழுகை நல்ல முறையில் தொழ வைக்கலை, நீங்கள் தீர்ப்பு செஞ்சால் நியாயமாக தீர்ப்பு செய்யலை, நீங்கள் போர் சாமான்களை பங்கு வச்சு கொடுக்கும்போது சரியான முறையில் பங்கிட்டு கொடுக்கல, இப்படி சில குறைகள்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்போது நான் அப்படிலாம் இல்லையே, நல்லதானே பங்கு வச்சு கொடுத்தேன், நியாயமாக தான் நடந்து கொண்டேன், எல்லோரும் நல்ல முறையில் நடந்து கொண்டேன் அப்படி இவங்க சொல்லுவாங்க. இப்படி சொன்ன இந்த ஒரு நபர் அப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சில பத்வா செஞ்சுருவாங்க. பத்வா செஞ்சு கடைசியில் அந்த பத்வாவுக்குரியவராகவே அல்லாஹ் அந்த அவருடைய ஆயுளை அல்லாஹ் நீட்டிக்க செய்வானாக. ரொம்ப காலம் அல்லாஹ் அவனுடைய வயசை நீட்டுவான், அதில் நீங்கள் ரொம்ப கேவலப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ஃபித்னா ஃபசாதுகளுக்கெல்லாம் உள்ளாவீங்க அப்படின்லாம் பத்வா பண்ணிடுவாங்க. சஹாபியுடைய பத்வா கடைசியில் அந்த மாதிரி அவங்க கடைசியில் அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு சாத் அபி வக்காஸுடைய பத்வா என்னை தீண்டி விட்டது, அந்த நிலைக்கு ஆளாயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாரையும் என்ன செய்யக்கூடாது, பெரியவங்க விஷயத்தில் தவறான முறையில் நடந்து கொள்ளக்கூடாது, தவறான பேச்சு பேசக்கூடாது, இல்லாத பேசக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. உத்பத் பின் கஸ்வான்கிற சஹாபி அவங்க இந்த ஹதீஸை சொல்கிறாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் 7வது ஆளாக நான் இருந்தேன். லகத் ரஅய்துனி வ இன்னி லசாபிஉ சபஅத்தின் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி உத்பத் பின் கஸ்வான் ரலியல்லாஹு தஆலா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மாலனா துஆமுன் இல்லா வரகு ஷஜர் ஹத்தா தகர்ரஹத் அஸ்தாகுனா. அவங்களும் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் எங்களுக்கு எந்த விதமான உணவு இல்லை, சஜர் இலை தலைகள் தான் சாப்பிட்டு வந்தோம், எங்களுடைய தாடைகள் காயமாயிடுச்சுன்னா சொல்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சஹாபாக்களுடைய உயர்வான ஈமானை அல்லாஹ் நமக்கும் தருவானாக. அவர்கள் எப்படி பசியோடும் வறுமையோடும் பொறுமையாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட உயர்வான பொறுமையை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அவர்களுடைய சோதனையை அந்த சோதனைகளை தாங்க முடியாது நம்மளால். அதனால் அந்த சோதனைகள் நம்மளை கேட்கக்கூடாது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்மளுடைய ஈமானே போயிடும் அல்லாஹ். அதனால தான் நம்மளை பிற்காலத்தில் அல்லாஹ் கொண்டு வந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவங்களோடு இருக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கணும், அப்படிப்பட்டவர்கள் தான் அவங்களோட கொண்டு வந்தான். நம்ம அந்த காலத்தில் நம்ம இருந்திருந்தானா முனாஃபிக்காக போயிருப்போம், அல்லாஹ் பாதுகாத்துட்டான்.
அதனால் அதை கேட்கக்கூடாது. நம்ம அந்த மாதிரி சோதனைகளை நிச்சயமாக அதுக்கு தாங்கக்கூடிய சக்தி கொஞ்சம் கூட நமக்கு இருக்காது. இல்லை, நிச்சயமாக இல்லை. அதனால் நம்ம பிற்காலத்தில் அல்லாஹ் கொண்டு வந்தான். பிற்காலத்தில் நம்ம கொண்டு வந்து அல்லாஹ் ஈமான கொஞ்சம் ஈமான நசீபா. ஏன் இப்போ இருக்கக்கூடிய ஈமான் அல்லாஹ் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக்கணும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமதி ஷரீஃபினுடைய முழுமையான பலனை இந்த எந்த நோக்கத்திற்காக இந்த சீதேவிகள் அக்வாவுடைய நம்முடைய கல்வி பிள்ளைகள்லாம் ஆரம்பித்தாங்களோ அந்த திருமதியுடைய முழுமையான பலனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசீபுகளையும் பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான உம்மத்தாக, ரசூலுடைய உண்மையான ஆஷிகீன்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய உண்மையான உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவிலும் நினைவிலும் கண்ணார கண்டு காணக்கூடிய நர்பாக்கியத்தை இந்த கண்கல்லா காட்சியின் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அருமையான பெரியோர் பிள்ளைகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. நமக்கெல்லாம் ஆசை இருக்கா இல்லையா? நமக்கெல்லாம் ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இல்லைன்னு நான் முனாஃபிக்காக இருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய ஆசை நமக்கு யாருக்கு இல்லை அப்படின்னு நம்ம மூமினாக இருக்க முடியாது. நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும் என்ற ஆசை உள்ளவன் தான் மூமின். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் காண வேண்டும், நினைவிலும் காண வேண்டும் என்று ஆசைப்படுபவன் தான் உண்மையிலேயே மூமினாக இருக்க முடியும். அந்த ஆசை இல்லாதவன் உண்மையாக மூமினாக இருக்கவே முடியாது நிச்சயமாக. அப்படிப்பட்ட ஆசையை நமக்கு அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. ஆனால் அந்த புனிதமான திருமேனியை, பரிசுத்த திருமேனியை பார்ப்பதற்குண்டான கண்கள், அப்படி தகுதியுடைய கண்கள் நமக்கு இருக்கிறதா? நம்முடைய கண்களுக்கு அத்தகைய தகுதி இருக்குதா? அந்த பரிசுத்தமான திருமேனியை பார்ப்பதற்குண்டான தகுதி இருக்கா? கனவில் பார்ப்பதற்குண்டான தகுதி நம்முடைய கண்களுக்கு இருக்கா? ஆனால் ஆசை கொள்ளக்கூடிய அன்பர்களே, எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். நம்ம எல்லாம் மூமினாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், உண்மையான மூமினாக இருக்கணும். ஆனால் நம்முடைய ஈமானில் பலகீனமான ஈமானுடையவர்களாக இருக்கிறோம். அதிகமாக பாவம் செய்கிறோம், ஆபாசமான காட்சிகளை காண்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும் என்ற ஆசையை கொண்டவர்கள் ஆபாசமான காட்சிகளை நாம் விட்டு விடுவோம் என்று உறுதி கொள்ள வேண்டும். என் கண்களால் நாயகத்தை காண வேண்டும், அந்த பரிசுத்த திருமேனியை காண வேண்டும் என்ற ஆவல் ஆதங்கம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்ம ஆசையை நிறைவேற்றுவானாக. அதற்கு தகுதியுடைய கண்களாக நம்முடைய கண்களை ஆக்குவானாக. பாவங்களை விட்டு அல்லாஹ் நம் கண்களை பரிசுத்தப்படுத்துவானாக. ஆபாசமான அருவருக்கத்தக்க காட்சிகளை காண்பதை விட்டு அல்லாஹ் நம்முடைய கண்களை பரிசுத்தமாக்குவானாக. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய தகுதியுடைய கண்களாக அல்லாஹ் நம்முடைய கண்களை ஆக்குவானாக. கனவிலும் நினைவிலும் காட்சி தரக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.